பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தினாலே ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் தேவனை நோக்கி ஜெபம் செய்வோம். எப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்கின்றவராக இருக்கின்ற அன்பும் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். கடந்த ஒரு வார காலம் உம்முடைய கிருபை எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி பரிசுத்த ஓய்வு நாளின் காலை நேரத்திலும் உடைய ஆலய பிரகாரங்களிலே கடந்து வரும்படியாக, உம்மை துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரம் செய்யும்படியாக நீர் எங்களுக்கு பாராட்டிய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆராதனை துவக்கம் முதல் இறுதி மட்டுமாக உடைய கிருபையின் பிரசன்னத்தால் நிறைத்தருளும். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய வசனத்தினாலும் உம்முடைய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்பப்பட்டவர்களாக கடந்து செல்ல கிருபை தாரும் சுவாமி. ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து 15வது பாமாலை 15 அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன், தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன், இங்கே தெய்வ சமூகம் மெய் வெளிச்சம் பாக்கியம். 15வது பாமாலை எழுந்து பாடுவோம். ஜெப புஸ்தகம் 1ஆம் பக்கத்திலிருந்து தொடருவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி
நியாயத்தையும் நீதியையும் செய்வானே ஆக்கில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். பக்கம் 2. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமான சகோதரரே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்துக் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படுதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாயிருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னோடு கூட சேர்ந்து நான் பாவிதான் என்னும் பாடலின் மூலமாக உங்கள் பாவங்களை அறிக்கையிட உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நான் பாவிதானாலும் நீர் மாசற்றரத்தாம் சிந்தி நீர் வாயென்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே வந்தேன் வந்தேன். நான் பாவிதான் என் நெஞ்சிலே காராய் பிடித்து கேட்டேனே. என் காராய் நீங்க இப்போதே என் மீட்பரே வந்தேன் வந்தேன். 3ஆம் பக்கத்தில் இருக்கின்ற பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தின் மூலமாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழி அழிந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கு விருப்பங்களுக்கு மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்காக செய்த வாக்கு தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றங்களாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறுக்கிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெரிந்த புத்தியும் உள்ளவளாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தல்லும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவுடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்தியாண்டத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் சேர்ந்தவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தம் உள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை மரளி செய்ய வேண்டும் என்று
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செயலுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமை மகிமையும் என்றென்றைக்கும் உடையவர்களே. ஆமென். ஆண்டவர் எங்கள் உதடுகளை திறந்தருளோ. அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவன் எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரோ. ஆண்டவரே எங்களுக்கு சகாயம் பண்ண தீவிரையும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அனைவரும் எழுந்து 95ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். சங்கீதங்கள் 95. கர்த்தரை கெம்பீரமாய் பாடு, நம்முடைய சிலை கண்மலையாய் சங்கீதம் பண்ண அழகும் வாழுங்கள். துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து, சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தரை மகா எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாய் இருக்கிறார். பூமியினால் அவர் கையில் இருக்கிறார். பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரமானது அவரை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய காலம் உருவாகிற்று. நம்மை விளக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவருடைய ஸ்ரீநலங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. இன்றோடைய சத்தத்தால் கேட்பீர்கள். வனாந்தரத்தில் போகும்படின போதும் சோலையாய் நடந்தது போல உங்களை திட்டக்கடினப்படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்களை நான் சோதித்து என்னை பற்றி பார்த்து என் கிரியாய் நியாயம் கண்டார்கள். 40 வருஷமாய் நான் சுமதியை ஆலோசித்து அவருடைய வழியில் போயிருக்கிறேன் என்றும் என்னுடைய வழியை அறியாதவர்கள் என்றும் சொல்லி என்னுடைய பார்வையில் அவர்கள் சிப்பாதில்லை என்றும் என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். வேத பாடங்கள் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய முதலாம் வேத பாடம் யோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. யோபு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கிருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமான மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முப்பாந்திரமில்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக,
தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கான பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்பவிடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளக்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவளை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய நாமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதவிகளால் பாவம் செய்யவில்லை. யோபனுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிப்பாசும், சூகியனான பில்தாதும், நாகமத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலத்திலிருந்து வந்தார்கள். அவர்கள் தூரத்தில் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது அவரவர் தங்கள் சால்வையை கிழித்து வானத்தை பார்த்து தங்கள் தலைகள் மேல் புழுதியை தூற்றிக் கொண்டு வந்து அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு ஒருவரும் அவனோட ஒரு வார்த்தையும் பேசாமல் இரவு பகல் 7 நாள் அவனோட கூட தரையிலே உட்கார்ந்திருந்தார்கள். வாசிக்க வேண்டிய 1ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் முதல் வரை. 22ஆம் வசனம் முதல் 26. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. கிறிஸ்தனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவரை ஒருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோம். வாசிக்க வேண்டிய 2ஆம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆமென். நாம் எழுந்து 100ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். தேவன் வாருங்கள். கர்த்தரை தேடுங்கள். நாமல்ல அவரை நம்மை உண்டாக்கினார். நலமாயிருக்கிறோம். அவர் வாசலின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் விழுச்சியோடும் பிரவேசித்தும் அவிழ்ந்தித்தும் அவரை நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை கருணைத்தாலாய் முறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். இந்த நாளில வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் அது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதிய சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனம் முடிய. யோவான் 14ஆம் அதிகாரம் வசனங்கள் 15இலிருந்து. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள்.
நான் என் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படியாகிய சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது, நீங்களோ என்னை காண்பீர்கள். நான் பிழைக்கிறபடியினால் நீங்களும் பிழைப்பீர்கள். நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே நீங்கள் அறிவீர்கள். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் என்றார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மாறி மாறி வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட சங்கீதம் 42ஆம் சங்கீதம். சங்கீதம் 42. மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுகிறது போல தேவனே என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசாரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்கு போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பு நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் ஏர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என் மேல் புரண்டு ஓடுகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார். காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி ஏன் என்னை மறந்தீர்? சத்துருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே திரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் உண்டாவதாக. ஆமென். ஜெபம் பண்ண கடவாம். அன்பின் ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான இந்த ஓய்வு நாளின் காலை நேரத்திற்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தினாலே 2 பேராவது 3 பேராவது எங்கே கூடியிருக்கின்றார்களோ அங்கே அவர்கள் மத்தியில பிரசன்னராய் இருக்கிறேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தவரே, இந்த காலை நேரத்துல நீர் எங்கள் மத்தியில பிரசன்னராய் இருக்கின்ற உங்களுடைய பெரிய கிருபைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கின்ற எங்கள் மத்தியில உம்முடைய கிருபையின் பிரசன்னம் கடந்து வர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை ஒரு ஆவிக்குரிய ஆராதனையாக, ஒரு பரிசுத்த ஆவியினாலே சாரமேற்றப்பட்ட ஒரு ஆராதனையாக வந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் உம்முடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக கடந்து செல்ல அன்பின் ஆண்டவரே நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய திருச்சபைக்காக ஜெபிக்கின்றோம். திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம்.
ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தோடும் உம்முடைய கிருபை கூட தங்கி இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே திருச்சபையின் வாலிபர்களுக்காக, வயோதிபர்களுக்காக, பெரியவர்களுக்காக, மூப்பர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே திருச்சபையில் இருந்து பல வியாபார ஸ்தாபனங்களை வைத்திருக்கின்ற குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடந்த காலங்களில உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்தீர், வழிநடத்தினீர், தேவைகளை சந்தித்தீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். ஆண்டவரே அதே வண்ணமாக திருச்சபையில் இருந்து பல அலுவலகங்களில, தொழிற்சாலைகளில பணியாற்றுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை இந்நாட்களில அவர்களோடு கூட தங்கி இருக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே திருச்சபையின் ஊழியங்கள் தொடர்ந்து துவங்கத்தக்கதாக, வீட்டு ஜப கூட்டங்கள் என்னும் அனைத்தும் ஆண்டவரே துவங்கத்தக்கதாக நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய பேராயத்திற்காக, பேராயருக்காக ஜெபிக்கிறோம். பேராயத்தின் அனைத்து ஊழியங்களையும் ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் துவங்கிட அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் இறங்கி அருளும் இந்த கடுமையான தொற்று ஆண்டவரே கட்டுக்குள் கடந்து வரத்தக்கதாக நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு ஆயர்மார்களுக்காக, குருமார்களுடைய குடும்பங்களுக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் காகங்களை கொண்டு போஷித்து வழிநடத்தி வருகின்ற கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அவர்களுடைய தேவைகளை அன்பின் ஆண்டவர் சந்தித்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே உலக சமாதானத்திற்காக ஜெபிக்கின்றோம். உலக நாடுகள் மத்தியில சமாதானத்தை கட்டளையிட்டருள வேண்டுமாறு வேண்டுகின்றோம். ஆண்டவரே பல உலக நாடுகளில கொரோனா வைரஸினாலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற தாக்கங்களுக்காக ஜெபிக்கிறோம். சகஜ நிலைமை திரும்பி கொண்டு வருகின்ற இத்தாலிக்காக, சீனாவிற்காக நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து இந்த கொடிய வைரஸ் அங்கே கட்டுப்படுத்தப்பட ஆண்டவர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். விஞ்ஞானிகளுக்காக ஜெபிக்கிறோம். தடுப்பு மருந்து கண்டுபிடிப்பதற்காக அவர்கள் செய்து வருகின்ற எல்லா முயற்சிகளில உம்முடைய கிருபை கூட இருந்து ஏற்ற நேரத்துல வேக்சினேஷன் கண்டுபிடிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு தேசத்திலும் இந்த வைரஸினால ஏற்பட்டிருக்கின்ற தாக்கம் மாறி போகத்தக்கதாக நீர் கிருபை செய்தருளும். ஆண்டவரே உலகம் அனைத்திலும் உள்ள ஆலயங்கள் திறக்கப்படவும், ஆண்டவரே மக்கள் உண்மை ஆராதிக்கவும், ஆவியோடும் உண்மையோடும் உண்மை தொழுது கொள்ளத்தக்கதான காலங்களை ஆண்டவர் கட்டளையிட்டருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திற்காக வருகின்றோம். இந்திய தேசத்தை ஆளுகின்றவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கடுமையான பொருளாதார வீழ்ச்சி, கடுமையான பற்றாக்குறை இவைகளின் மத்தியில இந்த தேசத்தை எடுத்து நிறுத்த தேவையான பலனையும் கிருபையும் நீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த கொடிய வைரஸ் வியாதியிலிருந்து எங்களுடைய தேசம் மீண்டு வரத்தக்கதாக நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உரிய டிரான்ஸ்போர்ட் வசதி இல்லாமல் கால்நடையாக தங்களுடைய சொந்த இடங்களுக்கு கடந்து செல்லுகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நீர் இறங்குவீராக. எந்த உயிரிழப்பும் சேதங்களும் இல்லாதவாறு அவர்கள் போய் சேரத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஆட்சியாளர்கள் குடிமக்களை குறித்த கவலை இல்லாமல் இருக்கின்றதை பார்க்கின்றீர். நல்ல தலைமைகளை எங்களுடைய தேசத்துல நீர் ஏற்படுத்தி தந்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக இந்த தேசம் சுபீட்சம் அடையத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே இந்த நாளிலும் இந்திய தேசத்தில் இருக்கின்ற எல்லா திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபைகள் பூட்டப்பட்டிருக்கின்ற இந்த நேரத்தில் ஆண்டவரே நீர் இறங்குவீராக. இந்த வைரஸ் தொற்று முற்றிலுமாக ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கடந்து வரவும், தேவ ஆலயங்கள் திறக்கப்படவும், எங்களுடைய பாவங்களை மன்னித்து, எங்களுடைய குற்றங்களை மன்னித்து ஆண்டவரே திருச்சபை திறக்கப்பட்டு ஆராதனைகள் நடத்தப்படத்தக்கதாக ஆண்டவரே நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். அதற்கான சாத்திய கூறுகளை நீர் ஏற்படுத்தி வருகின்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. ஆண்டவரே விரைவிலே நாங்கள் உம்முடைய ஆலயத்துல ஒருவரை ஒருவர் சந்தித்து ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து சொல்லி உண்மையும்
உத்தமத்தோடும் ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். எங்களுடைய சென்னை பட்டணத்திற்காக ஜெபிக்கிறோம். கடுமையான ஆண்டவரே, இந்த தொற்றினுடைய தாக்கம் உள்ள ஒவ்வொரு பகுதிகளிலும் இயேசுவின் இரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய இரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆண்டவரே, இந்த தொற்று முழுமையாக ஒரு கண்ட்ரோலுக்கு சென்னை மாநகரில கடந்து வரத்தக்கதாக நீர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். சென்னை மாநகரிலே வாழுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து பாதுகாத்துக் கொள்ளும். ஒருவருக்கேனும் இனி ஆண்டவரே இந்த தொற்று வராமல் இருக்க ஆண்டவர் கிருபை செய்தருள வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, செய்து வருகின்ற எல்லா மிஷனரி பணிகளுக்காக, எல்லா மிஷனரி ஸ்தாபனங்களுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு ஸ்தாபனங்களோடும் மிஷனரி பணிகளோடும் தங்கி இருப்பதாக. ஆண்டவரே, எங்களுடைய எல்லை பகுதிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லை பகுதிகளில அமைதியை தாரும். எந்த தீவிரவாத ஊடுருவலும் இல்லாதவாறு நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஒரு புதிய வாரம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதிய வாரத்துல ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களோடு கூட தங்கி இருப்பதாக. ஆண்டவரே, கடந்த வாரத்திலிருந்து அலுவலகங்களுக்கு செல்லுகின்ற எங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பாதுகாவல் அவர்களோடு தங்கி இருப்பதாக. சுகபத்திரமாக தங்களுடைய பணிகளை முடிக்கத்தக்கதாக நீர் கிருபை தாரும். தொடர்ந்து இந்த வாரத்தில் நாங்கள் கேட்க போகின்ற வேத வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. இந்த ஆராதனை ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆராதனையாக்கி காணப்பட நீர் கிருபை தாரும். துதி, கனம், மகிமை அனைத்தும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் அமர்ந்தவாறே நம்முடைய கரங்களிலே இருக்கின்ற கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 169வது கீர்த்தனை, கீர்த்தனை 169. தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். 169வது கீர்த்தனையை நாம் அமர்ந்தவாறே பாடுவோம். தேவனே, நான் உமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மாவலிய கோரமாக பன்சிலுவை மீதினில் கோவை தொங்க நேரிடினும் ஆவலாய்வும் மண்டை சேர்வேன். தேவனே, நான் பூமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். யாக்கோபை போல் போகும் பாதையில் பொழுது மாட்டு ராவில் இருள் வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கனாவில் நோக்கியும் உம்மை கேட்டி சேவேன். வாக்கடங்கா நல்ல நாதா, தேவனே, நான் பூமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். வாழ்த்துக்கேறும் படிகள் போலவே என் பாதை தோன்ற பண்ணுமையா என் தேவனே. கிருபையாக நீர் எனக்கு தருவதெல்லாம் பூமதண்டை அருமையாய் என்னை அழைக்கும் அன்பின் தூதராக செய்யும். தேவனே, நான் பூமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். நித்திரையில் நின்று விழித்து காலை எழுந்து கர்த்தாவே, நான் உம்மை போற்றுவேன்.
பூமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஆனந்தமாம் செட்டை மீறித்து பரவசமாய் ஆகாயத்தில் ஏறி போயினும் வானமண்டலம் கடந்து பறந்து மேலே சென்றிடினும் மகிழ்வுறு காலத்திலும் நான் மறுவியும் மை கிட்டி சேர்வேன். தேவனே நான் பூமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கிறேன். எப்படி எல்லாரும் சும்மா இருக்கிறீங்களா? கடுமையான வெயில் இல்லையா? வீட்டுக்குள்ளாலே உட்கார்ந்திருப்பது. ஆண்டவர் இந்த சூழ்நிலைமைகள் எல்லாவற்றிலிருந்து விரைவில் ஆண்டவர் விடுதலை கொடுப்பார். ஆகவே தொடர்ந்து ஜெபியுங்க. நம்முடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபியுங்க, ஆலய ஊழியங்களுக்காக ஜெபியுங்க. ஆண்டவர் திறந்த ஒரு வாசலை நமக்கு கொடுக்கத்தக்கதாக நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய அன்றாட ஜெபங்களில ஜெபிக்க வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். எப்படி செய்து கேட்க ரெடி ஆயிட்டீங்களா? இல்ல அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்களா? பைபிள் எல்லாம் எடுத்துக்குங்க. எனக்கு தெரியலனால ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனால எல்லா வேத புத்தகங்கள் குறிப்பெடுக்கிறவங்க உங்களுடைய நோட் குறிப்புகளை எடுத்துக்குங்க. எடுத்துக்கொண்டு தேவ செய்திக்காக ஆயத்தமாவோம். இருந்த வார தலைகளை வணங்கி செபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும். நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீரப்போம். ஜீவனுள்ள தேவனே, அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளின் காலை நேரத்திற்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். வாரும் பரிசுத்த ஆவியானவரே, உலகங்களையும் உள்ளங்களையும் ஆளும் சத்திய ஆவியே, உம்முடைய சத்திய வசனத்தினால் எங்களை உயிர்ப்பித்தருளும் சுவாமி. ஆமேன். இந்த நாள் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்ட வேத பகுதி நாம் முதலாவது வேத பாடமாக வாசிக்க கேட்ட யோபு எழுதிய புஸ்தகம், யோபுவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள் எடுத்துக்குங்க. யோபு 2ஆம் அதிகாரம் 1-13 வசனங்கள். யோபுனுடைய சரித்திரம் நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே இல்லையா? யோபுவினுடைய வாழ்வில் 2 பகுதி, 2 முறைமை இந்த சாத்தான் ஆண்டவரை சந்திக்கின்றான். முதல் பகுதி சந்தித்த பொழுது வெற்றியை கண்டுகொண்டான். இப்பொழுது இந்த 2வது பகுதியில அங்கே ஆண்டவரண்டை அவன் கடந்து வருகின்றதை பார்க்கின்றோம். சாத்தானுடைய சொற்களால் கர்த்தருடைய மனம் மாறவில்லை. ஆனால் தன்னுடைய திட்டத்தை சாத்தானை கொண்டு ஆண்டவர் நிறைவேற்றுகின்றார் இல்லையா? சாத்தானுடைய எதிர்ப்பை சாதகமாக்கிக் கொண்டு தன்னுடைய விசுவாசியினுடைய விசுவாசம் பெரியது என்பதை சவால் விட்டு அன்பின் ஆண்டவர் காண்பிக்கின்றதை பார்க்கிறோம். இதே விதமாக நடந்த மற்றொரு சம்பவத்தையும் நாம் வேதத்திலே பார்க்க முடியும். இயேசுவின் மரணம் இல்லையா? இந்த திட்டம் செயல்பட ஆண்டவர்
யூதாசை ஏவி விட்டு சாத்தானையும் ஏவி விட்டு தன்னுடைய மகனுடைய மரணத்தின் மூலமாக பாவ நிவாரண பலியை உருவாக்குகின்றதை பார்க்கிறோம். ஆகவே அநேக நேரங்களில் ஆண்டவர் சாத்தானை எடுத்து தன்னுடைய காரியங்களுக்கு அவர் உபயோகப்படுத்தி இருக்கிறதை வேதத்தில் பல பக்தர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கூட இந்த சோதனைகள், இந்த வேதனைகள் வருகின்ற பொழுது ஆண்டவர் சாத்தானின் மூலமாக வர வைக்கிறார். உன்னையும் என்னையும் சோதித்தருகிறார். நம்முடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? ஆனால் ஜீவனை தொடுவதற்கு சாத்தானுக்கு அதிகாரம் இல்லை என்று நாம் பார்க்கிறோம். இவன் என்ன செய்யணுமோ செய்துக்க, அவனுடைய ஜீவனை மாத்திரம் நீ தொடாதிருப்பாயாக. ஜீவனை கொடுக்கிறவரும் ஜீவனை எடுக்கிறவரும் ஆண்டவர் ஒருவரே. அதை நாம் இந்த வேத புத்தகத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சாத்தான் எல்லா விதமான காரியங்களிலும் உங்களுக்கும் எனக்கும் பிரச்சனை கொடுப்பான். ஆனால் நம்முடைய ஜீவனை எடுக்கக்கூடிய ஒரே அதிகாரம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்துல காணப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு தியானிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட தியான பொருள் யோபுவும் சாத்தானும். யோபுவும் சாத்தானும் நல்ல ஒரு தலைப்பு இல்லையா? சாத்தானும் இயேசுவும் சொன்னா கூட பரவாயில்லை. யோபுவும் சாத்தானும். சாத்தான் எப்படி இருப்பான்? நான் அநேக தடவை சொல்லியிருக்கேன், சாத்தான் உன்னை போலையும் என்ன போலையும் தான் இருக்கும். அவனுக்கு வித்தியாசமான உருவங்கள் கிடையாது, அவனுக்கு வித்தியாசமான காரியங்கள் கிடையாது. நாம் நினைத்துக் கொள்ளுகின்றோம் சாத்தான் அப்படி ஒரு கோர முகம் இல்லையா, ஹாலோவின் அதுல காண்பிப்பானுங்க. இது நம்முடைய கற்பனை. ஆனால் வேத அறிஞர்களும் வேதத்தின் காரியங்களையும் நாம் பார்க்கின்ற பொழுது சாத்தான் சாதாரண ஒரு மனித ரூபத்தில், அங்க ஆண்டவருக்கு அந்த சன்னிதானத்தில் அவன் போகணும்னா அப்ப அவன் சாதாரண ஒரு மனிதனை போல இல்லைன்றால் தேவதூதரை போலத்தான் இருந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அங்க போக முடியாது. அது பரிசுத்தமான இடம். ஏசாயா பெரிய ஒரு தரிசனம் காண்கிறான் இல்லையா? 2 கால்களால் கால்களை மூடி, 2 செட்டைகளால் என்னது உடம்பை மூடி, 2 செட்டைகளால் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் அவர்கள் பறந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளால போறதுக்கு அனுமதி யாருக்கு இருக்கு? சாத்தானுக்கு இருக்கு. அதை மறந்து போகாதுங்க. நம்ம சிலுவை போடலாம், பைபிளை தூக்கி வச்சுக்கலாம், பிசாசு வரமாட்டான். அவன் இதையெல்லாம் எடுத்து அவன் கையிலேயே இப்படி வைத்துக் கொண்டு என்ன செய்து விடுவான்? நம்முடைய வீட்டிற்குள்ளால நுழைந்து விடுவான். நாம் இயேசுவின் ரத்தம் சொல்றது, சிலுவை போடுறது, இதெல்லாம் இந்த வேத பகுதியை பார்க்கிற பொழுது ஒண்ணுமே இல்லை. அவன் அங்க சன்னிதானத்திலேயே போறானேப்பா, கருவறைக்குள்ளாலேயே போறான், போய் அவரை சந்திக்கிறான் இல்லையா? நாம கூட அவரை போய் சந்திக்க முடியாது. ஆனால் அங்கே சாத்தான் சந்திக்கிறான். சமீபத்தில் ஒருத்தர் போய் பாயாசம் சாப்பிட்டாராம். யாருக்கிட்ட? இயேசு. இயேசு அங்க பாயாசம் தானே சமைச்சிட்டு இருக்கிறார். அப்ப இத ஒரு டிவியில ஒளிபரப்புனாங்க. உடனே அநேகர் அதுக்கு கமெண்ட்ஸ் போட்டாங்க. என்ன தெரியுமா? அப்ப நிச்சயமா இவர் சாத்தானா தான் இருக்கணும். ஏன்னா ஆண்டவர்கிட்ட போகக்கூடியவன் யாரு? சாத்தான். இந்த பகுதியை காண்பித்து அருமையான ஒரு தேவ மனிதன் அழகாக விவரித்திருந்தார். அப்ப நிச்சயமாக இந்த இயேசு கிட்ட போய் உட்கார்ந்து பாயாசம் குடிச்சவன் யாரு? சாத்தான். அவரை பார்த்து கேட்டிருப்பாரு, நீ உலகத்துல எல்லாம் சுத்தி எல்லாம் அடிச்சுட்டு வர்றியா, அதனால உனக்கு ஆயாசமா இருக்கும், இந்த பாயாசத்தை குடித்து விட்டு போ அப்படின்னு சொல்லி இருக்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, யோபுவையும் சாத்தானையும் இங்கே நாம் பார்க்கிறோம். யோபு ஒரு பரிசுத்தமானவன், சாத்தான் இஸ் எ கன்னிங் ஃபெல்லோ இல்லையா? அவன் எங்கேயும் ஆண்டவருடைய திட்டத்தை குலைத்து போடுகிறவன், ஆண்டவருடைய திட்டத்தை சிதைத்து போடுகிறவன், பொய்க்காரன், கொலைகாரன், அவனுக்கு ஏராளமான பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றதை பார்க்கிறோம். சரி, இவங்க 2 பேருக்கு மத்தியில என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம். முதலாவதாக வாசிங்க, யோபு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமான
மனுஷனாகி அவனை போல் பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். முதலாவது நற்சாட்சி தந்த கர்த்தர். நற்சாட்சி தந்த கர்த்தர். முதல் முறையாக இந்த சாட்சியை நாம் வேதத்துல பார்க்கின்றோம். முதல் ரவுண்டு கொண்டு போனான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார் என்று சொல்லி முடிச்சிட்டான். அப்ப ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல தோல்வி. இப்ப செகண்ட் ரவுண்டுக்கு வர்றான். செகண்ட் ரவுண்டு வரச்சிலையும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல நல்லா கவனிச்சுக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஆண்டவர் என்ன சாட்சி கொடுத்தாரோ அந்த சாட்சியை தான் இங்கேயும் கொடுக்கிறார். உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயப்படுகிறவனுமாகிய யோபுவின் மேல் கண் வைத்தாயோ. யோபுவை நிர்மூலம் பண்ண சாத்தான் பிரயத்தனம் பண்ணுகிறான். ஏனென்றால் அவன் தேவனால் நற்சாட்சி பெற்றவன். தேவனிடத்துல யார் யார் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை அந்த நெருக்கத்திலிருந்து பிரிப்பதுதான் யாருடைய வேலை? சாத்தானுடைய வேலை என்று நாம் பார்க்கிறோம். நற்சாட்சி பெற்ற நோவா. இல்ல வாசிங்க, ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். He was walk with God என்று ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கின்றதை பார்க்கின்றோம். அவன் நீதிமான், உத்தமன், தேவனோடு நடந்து கொண்டிருந்தவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல நாம் எத்தனை ஆண்டு கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அத்தனை ஆண்டுகள் நாம் நம்மை குறித்து ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சாட்சி கொடுக்க முடியுமா? பொதுவாக போதகர்கிட்ட சர்டிபிகேட் வாங்க வருவாங்க இல்லையா? அந்த சர்டிபிகேட் வாங்கி அப்ப போதகர் என்ன சொல்லுவார், என்ன எழுதுவார்? இவரை எனக்கு கடந்த 10 ஆண்டுகளாக தெரியும், இல்லை என்றால் 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 25 ஆண்டுகளாக தெரியும். இவர் ஒரு நல்ல கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்தவர், எல்லா விதங்களிலும் ஆண்டவருக்கு ஏற்ற விதத்தில் காணப்படுகின்றவர். இது ஒரு ஊழியனுடைய சாட்சி. ஆனால் ஆண்டவருடைய சாட்சி இன்னைக்கு, ஆண்டவர் இவன் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவன், இவன் ஒரு விசுவாச கிறிஸ்தவன், இவன் நீதிமான், இவன் உத்தமன் என்று உன்னையும் என்னையும் குறித்து ஆண்டவர் சாட்சி சொல்ல முடியுமா? அந்த சாட்சி இன்னைக்கு நமக்கு தேவையாக இருக்கின்றதை பார்க்கிறோம். யோபுவுக்கு மட்டுமல்ல, நோவாவும் சாட்சி பெற்றார். எல்லாம் அன்றைக்கு பாவம் செய்தவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் நோவா அவர்கள் மத்தியில ஒரு நீதிமானாக, பரிசுத்தவனாக காணப்பட்டார். இன்றைக்கு இந்த உலக சூழல்ல, இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழல்ல நீயும் நானும் ஆண்டவருக்கு உத்தமனாகவும் ஆண்டவருக்கு சாட்சியாகவும் நாம் இன்றைக்கு காண முடியுமா? வாசியுங்கள், ரோமர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கு என்ற அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. விசுவாசத்தினால் நீதிமான். நோவா இன்னும் அந்த பக்தர்கள் எல்லாம் எப்படி அவர்கள் அந்த ஆண்டவரிடத்திலிருந்து நற்சாட்சியை பெற்றார்கள்? அவருடைய வாழ்க்கையில் இருந்த விசுவாசம். வாசிங்கள், எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். நல்லா கவனிச்சுக்கீங்க. அவன் விசுவாசத்திற்கு சுதந்திரவாளியானான், தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு. அப்ப அவனுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு அவனுடைய விசுவாசம் அங்கே ஏதுவாயிற்று. இன்றைக்கு என் அருமையான தகப்பனே, என் அருமையான தாயே, உன்னுடைய விசுவாசம் உன்னுடைய குடும்பத்தை ரட்சிக்குமா?
தீமோத்தேயுவை பற்றி பவுல் சொல்லுகின்ற பொழுது, நீ உன்னுடைய தாயிடத்திலிருந்தும் உன் பாட்டியாகிய லோவிசாளிடத்திலிருந்தும், அப்ப தாய்க்கும் அங்கு பங்கு இருக்கின்றது, கிராண்ட் பேரண்ட்ஸுக்கும் அங்கே பங்கு இருக்கின்றது. இந்த கற்றுக்கொண்டவைகளை, நீ எப்படிப்பட்டவைகளை கற்றுக்கொண்டாயோ அவைகளை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய விசுவாசம் இன்றைக்கு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? எப்படிப்பட்ட சூழலில் நம்முடைய விசுவாச வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கின்றது? இன்னைக்கு ஒரு கிராண்ட் பேரண்டாக உன்னுடைய சந்ததிக்கு நீ எப்படிப்பட்ட விசுவாசத்தை வைத்து போகின்றாய்? எப்படிப்பட்ட விசுவாசத்துல நீ அவர்களை வளர்க்கின்றாய்? இது இன்றைக்கு நமக்கு ஆண்டவர் நற்சாட்சி தர முடியுமா? ஒரு உண்மையான தகப்பன், ஒரு உண்மையான தாய், தேவனுக்கு பயந்தவர்கள், நீதிமான்கள், பரிசுத்தவான்கள், உண்மையான ஒரு கிராண்ட் பேரண்ட்ஸ், பிள்ளைகளை விசுவாசத்தில் வளர்க்கக்கூடியவர்கள். ஆண்டவர் சாட்சி கொடுக்கணுங்க, நான் சாட்சி கொடுக்க முடியாது. என்னுடைய சாட்சி எல்லாம் குப்பையில போய்விடும். தேவனுடைய சாட்சி தான் என்றைக்கும் நிற்கக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட அந்த சாட்சி அங்க இருக்க சமயத்துல பிசாசு திட்டத்தோடு கூட வருகின்றான். ஆனால் ஆண்டவருடைய அந்த உறுதியான சாட்சி, ஆண்டவர் உறுதியாக சொன்ன சாட்சி யோபுவை பாதுகாத்துக் கொண்டது என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல நாம் அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்தவ குடும்பங்களாக இன்றைக்கு காணப்படுகின்றோமா? உங்க காலத்துக்கு பிறகு உங்க பிள்ளைங்க சொல்லணும், அன்றைக்கு என் தாத்தா என் பாட்டி இப்படி இருந்தாங்க, இப்படியாக காணப்பட்டாங்க. அந்த சாட்சியை சொல்ல வேண்டும். அதுதாங்க பெருசு, அதுதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று நாம் பார்க்கிறோம். இல்ல பிள்ளைங்க எங்க அப்பா ஒரு நாளும் கோயிலுக்கு வந்ததில்லை, எங்க அம்மா கோயிலுக்கு வந்ததில்லை, கோயிலுக்கு வந்தாலும் எங்க தாத்தா என்ன செய்வாரு, மரத்துக்கு மூட்டுல போய் நிற்பாரு, சர்ச்சுக்குள்ளால வரமாட்டார் அப்படின்னு சாட்சி சொல்லக்கூடாது. அவர்களுடைய விசுவாச வாழ்க்கை, அவர்களுடைய கிறிஸ்தவ ஜீவியம் இன்றைக்கு என்னை இவ்விதமாக கொண்டு வந்து நிறுத்திட்டு, என்னுடைய வாழ்க்கையில் அப்படித்தான். என்னுடைய பாட்டி, என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய ஆலயம் என்னுடைய விசுவாச வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகித்தது. இல்லைன்னா இப்படி ஒரு ஊழியக்காரனா இன்றைக்கு நான் வந்திருக்க முடியாது. என்றைக்குமே பாலூர் சிஎஸ்ஐ ஆலயத்தை நான் மறப்பதில்லை. எனக்கு கற்றுக் கொடுத்தது அந்த ஆலயம், என்னை ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்தியது அந்த ஆலயம், எனக்கு மேடை போட்டு கொடுத்தது அந்த ஆலயம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அது இன்றைக்கு இல்ல, என்னுடைய மூச்சு ஒடுங்கும் வரைக்கும் நான் அதை குறித்து சாட்சி சொல்லுகின்றவனாக காணப்படுகின்றேன். அப்படி ஒரு சூழல்ல, அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவ சூழ்நிலைமையில, ஒரு கிறிஸ்தவ கிராமத்துல நான் வளர்க்கப்படவில்லை என்றால் ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரம் போயிருப்பேன். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல வளர்க்கப்பட்டதுனால தான் இன்றைக்கு வரைக்கும் தேவனை குறித்த ஒரு பயம், இந்த வேதத்தை குறித்த ஒரு பயம் காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. அருமையான விசுவாசியே, என் அருமையான திருச்சபையின் பிள்ளையே, இதே வண்ணமாக உன்னாலும் உன்னுடைய பிள்ளைகளாலும் கூற முடியுமா? கூற முடியும். நீ அதற்கு ஏற்ற விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள். இரண்டாவதாக யோபு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக தோளுக்கு பதிலாக தோளையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். இரண்டாவதாக பொல்லாங்கு தந்த சாத்தான். ஆண்டவர் நற்சாட்சி கொடுக்கிறார், சாத்தான் என்ன கொடுக்கிறான்? பொல்லாங்கை கொண்டு வருகின்றதை பார்க்கின்றோம். ஆண்டவர் யாரையும் சோதிக்கின்றவர் அல்ல. அது பிசாசுக்கும் நல்லா தெரியும். இவர் சோதிக்க மாட்டாரு, இவர் அவன் நல்லா இருக்கிறான், நீதிமானா இருக்கிறான், சன்மார்க்கனா இருக்கிறான், அவனை நல்லா வச்சுக்கிட்டு இருப்பாரு, இவன் அப்படி இருக்கிறானான்னு சொல்லி பார்க்க வேண்டியதுதான்
இவனுடைய வேலை. அதைத்தான் அவன் அங்கே செய்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எளிமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்துல சோதனைகள் ஆண்டவர் சோதிக்கிறாரே. ஆண்டவர் இப்படி என்ன ஒரு நாளும் இல்லை. வேதத்தில் அதற்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது. ஆண்டவர் சோதிக்கிறவர் அல்ல. யாக்கோபு எழுதிய நிருபத்தில் அவன் எழுதுகின்றான், பிசாசினாலோ மற்ற காரியங்களினாலோ சோதிக்கிறவர் அல்ல. அப்ப ஏன் வியாதி வருதுன்னு ஒரு கேள்வி. அது ஆண்டவருடைய அனுமதியோட வரலாம். ஆனால் அதிலிருந்து தப்பிக்கக்கூடிய வழியையும் அன்பின் ஆண்டவர் ஏற்படுத்துவார். சோதனை வரலாம். யோசேப்புக்கு சோதனை வந்தது. அதுல இருந்த ஒரே வழி அவனுடைய ஆடையை விட்டு விட்டு நிர்வாணமாய் ஓடி போவது. ஓடி போய் விட்டான். அங்க வழியை வைத்திருந்தார், வழியை வைக்காம இல்லை. ஆகவே சோதனைகள் வரும். அதற்கு தப்புவிப்பதற்கான பாதை என்ன செய்யப்பட்டிருக்கும்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சகோதரர் காலஞ்சென்ற நடராஜ முதலியார் அவர்களுக்கு பாட்டு வராதாம். போய் இவர் அங்கங்க பல இடங்கள்ல சென்று, முதல்ல அவர் சினிமாவுக்கு தான் ட்ரை பண்ணாரு. இவருக்கு நாக்கு என்ன செய்யாது, வளையாது. அப்ப இவர் என்ன செய்வாராம், அக்காடியன் வாசித்து அந்த இது வரலன்னு சொன்ன உடனே அவர் இருந்த வீட்டுல 2 பனை மரம் நிக்குமா. அந்த பனை மரத்துல போய் இந்த நாக்கை வைத்து மேலும் கீழும் இழுத்து விடுவாராம். கடுமையான புண்ணு உண்டாகி ரொம்ப கஷ்டப்படுவாராம். ஆனால் பின் நாட்கள்ல அவருக்கு அது நல்ல விதத்துல, அவரை போல பாட யாருமே முடியாது இல்லையா. அக்காடியனை வைத்து அழகாக, எந்த மியூசிக் டைரக்டரும் வேண்டாம் அவருக்கு, பாடினான். இன்றைக்கும் பாரீர் கெட்சேமனே பூங்காவில் நேசரையே என்கின்ற அந்த பாடல் அநேகருடைய உள்ளங்களை என்ன செய்கின்றது, கொள்ளை கொள்ளுகின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவர் கடைசியில் என்ன சொன்னார், அந்த வேதனையும் வலியையும் என்னை ஒரு நல்ல பாடகனாக உருவாக்கி விட்டது. ஒருவேளை அந்த வேதனையும் வலியும் என்னுடைய நாக்குக்கு நானே கொள்ளவில்லை என்றால் இப்படிப்பட்ட ஒரு பாடகனாக நான் வந்திருக்க மாட்டேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற பொல்லாங்குகள், பிரச்சனைகள், தீங்குகள் நம்மை ஒரு உண்மையான ஒரு கிறிஸ்தவனாக, ஒரு பரிபூர்ணமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள் நம்மை அது கொண்டு வருகிறது. வாசியுங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள். மேலும் பெருங்காற்று மழையில் நாங்கள் மிகவும் அடிபட்டபடியினால் மறுநாளில் சில சரக்குகளை கடலில் எறிந்தார்கள். 3ஆம் நாளிலே கப்பலின் தளவாடங்களை எங்கள் கைகளினாலே எடுத்து எறிந்தோம். பவுலுடைய ஊழிய பயணத்தில் பிசாசு இந்த பிரச்சனையை கொண்டு வருகின்றதை பார்க்கிறோம். அங்க அருமையான வழி என்ன செய்றாங்க, இருந்த அந்த லக்கேஜஸ் எல்லாம் கீழே போட்டாங்க, போட்டு கப்பலை லகுப்படுத்தினார்கள். தப்பிப்பதற்கான வழிகள் எப்பவுமே நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், ஆனால் அவைகளிலிருந்து தப்பிப்பதற்கான வழியும் என்ன செய்யப்படும், இருக்கும். அதை நாம் ஜெபித்து ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஜெபிக்கின்ற பொழுது, ஆண்டவருடைய சன்னிதானத்தில் முழங்கால் படியிட்டு அழுகின்ற பொழுது ஆண்டவர் பாதை காண்பிப்பார். ஆண்டவர் அதிலிருந்து தப்பிப்பதற்கான பாதை எங்க இருக்கிறது என்பதை நமக்கு காண்பிப்பார். நாம் தப்பித்து விடலாம். இங்கே 5வது வசனத்தை வாசிங்க. யோபு 2:5. ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். இப்ப எதுக்கு அனுமதி கேட்கிறான்? அவனுக்கு சரீரத்தை தொடுறதுக்கு. பாருங்க, ஒவ்வொரு பார்ட்டுக்கும் அங்க அனுமதி கேட்டுதான் செய்ய முடியும். அவனை தொடும், அவனுடைய சரீரத்தில் ஒரு வியாதியை கொடும், உம்மை தூஷிக்கானோ பாரும். 6வது வசனம். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். இதோ உன் கையில இருக்கிறான், இதை கொடுத்த பிறகுதான். ஆனா அவனுக்கு பிராணனை, டோன்ட் டச் ஹிஸ் லைஃப், அவனுடைய வாழ்க்கையை நீ தொடாதிருப்பாயாக, மற்றெல்லாம் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். உடனே அவனுடைய நிலைமையை பாருங்க. 7வது வசனம். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை வாதித்தான். விழவும் வீழ்த்தவும் எளிய வழியை சாத்தான் கையாளுகிறான் இல்லையா. சரீரத்தில் ஒரு பலகீனம், சரீரத்தில் ஒரு சுகவீனம் வந்து விட்டதென்றால் என்ன செய்ய முடியாது, ஒரு நல்ல மனுஷனால இருக்க முடியாது. அதை அங்கே அவன் உருவாக்குகிறான். 9வது வசனம். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ,
தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். சரீர வேதனை, யாரும் அவனை பார்க்க முடியல, நாற்றம். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில மனைவி என்ன சொல்லுகிறாள்? இன்னும் உத்தமத்தில் நிலைத்திருப்பீரோ இல்லையா? தேவனை தூஷித்து பழித்து, தூஷித்து என்று சொல்லுகின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் பழித்து, curse him. ஆண்டவரை என்ன செய்? பழித்து ஜீவனை விடுவாயாக. நல்ல ஒரு மனைவி இல்லையா? ஆனா பாவம், அவங்க பட்ட கஷ்டத்தை பார்த்து அவங்க என்ன சொல்றாங்க? அவங்களையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. அந்த இடத்துல புருஷனுடைய சரீர வேதனை, புருஷனுடைய அந்த உபாதைகள், எவ்வளவு ஆண்டவருக்கு உண்மையாக இருந்தார், எவ்வளவு ஆண்டவருக்காக இருந்தார், அந்த ஆண்டவர் இப்படி செய்து விட்டாரே என்கின்ற ஒரு ஆதங்கம். யோ நீ உயிரை விட்டுட்டு போயா அப்படின்னு சொல்லி இருக்கிறான். ஆனால் அதற்கு பதில் என்ன சொல்லுறாங்க? தூஷித்து பழித்து, நீ ஆண்டவரை கர்ஸ் பண்ணிட்டு போ, இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவரா என்று அவரை நீ சொல்லிவிட்டு நீ கடந்து செல். அநேக நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையிலும் இப்படித்தான் கடந்து வருகிறது. பிரச்சனை மேல பிரச்சனை, சரீர பலகீனத்தின் மேல பலகீனம், இல்லை என்றால் பல்வேறு காரியங்கள் வருகின்ற பொழுது மற்றவங்க என்ன சொல்றாங்க? நீ பழிச்சு எல்லாத்தையும் தூஷித்து என்ன செய்திரு? இந்த ஆண்டவரை விட்டு போய்விடு. தூஷித்து பழித்து நீ என்ன செய்திருப்பா? ஜீவனை விட்டுருங்க. ஏங்க இப்படி கிடந்து கஷ்டப்படுறீங்க? பிள்ளைங்கள் போச்சு, சொத்து போச்சு, எல்லாம் போச்சு. ஆண்டவரை நம்பிதான் இதெல்லாம் வந்தது. இப்போ உமக்கும் இவ்விதமாக ஒரு வியாதி, உமக்கு இந்த ஒரு பெரிய கஷ்டம், இதெல்லாம் நமக்கு தேவையா? எதற்கு இப்படிப்பட்ட நஷ்டங்கள், இப்படிப்பட்ட காரியங்கள், இப்படிப்பட்ட ஒரு ஆண்டவர் தேவையா? இல்லை, அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் வந்து விடுகிறது. இப்படி ஒரு ஆண்டவர் வேணுமா? இப்படி கஷ்டப்படணுமா? நான் இப்படி எல்லாம் இருந்து இது பண்ணணுமா? இதை விட இந்த ஆண்டவரே எனக்கு தேவையில்லை என்று சொல்லுகின்ற அநேக விசுவாச கூட்டங்களை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். அதற்கு யோபுடைய பதில் என்னன்னா பாருங்க, 10வது வசனம். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். என்னது? போதும், பைத்தியக்காரை போல, அதாவது அறிவற்ற பெண்ணை போல நீ பேசுகிறாய். ஆண்டவரிடத்திலிருந்து எவ்வளவு நன்மை பெற்றோம், இந்த ஒரு சின்ன தீமையை நாம் அனுபவிப்பதில் என்ன தவறு? ஒரு நல்ல ஒரு கேள்வி. ஆண்டவரிடத்திலிருந்து எவ்வளவு நன்மைகளை நாம் பெற்றிருக்கிறோம், இந்த ஒரு சிறிய தீமை. எப்பவுமே பிசாசு சின்ன சம்பவங்களினால் தான் நம்மை சோதிப்பான். பெரிய ஒரு காரியத்தை கொண்டு வந்து சோதிக்கிறவன் அல்ல. மைனர் திங். அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தில் இந்த ஒரு சின்ன ஒரு ஆப்பிள், ஒரு பழத்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதா, இல்ல இதை செய்யலாமா இதை செய்யக்கூடாதா, சின்ன காரியங்களை தான் கொண்டு வந்து கொடுத்து அதை நமக்கு சோதித்து நம்மை பிரச்சனைக்குள்ளாக்கக்கூடியவனாக இருக்கணும். பெரிய காரியங்களை வைத்து சோதிக்கிறவன் அல்ல, சின்ன காரியத்தை வைத்து சோதிக்கிறவனாக இருக்கின்றதை நாம் பார்க்கிறோம். வாசிங்கள் ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். யோசேப் உதாரணத்திற்கு யோசேப் என்ன அழகாக பதில் சொல்லுகிறான் பாருங்க. எவ்வளவு பெரிய செல்வாக்கை எனக்கு எஜமான் கொடுத்திருக்கிறார், ஆனால் இப்படி ஒரு தவறை நான் செய்ய மாட்டேன். இன்றைக்கு இப்படிப்பட்ட பிடியில் சிக்கிய வாலிபர்கள் எத்தனை எத்தனை கிறிஸ்தவ வாலிபர்கள் இன்றைக்கு இப்படிப்பட்டமான பாவ பிடியிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, சாத்தான் பொல்லாங்கைத்தான் தருவான். அவனால் உனக்கும் எனக்கும் பிரச்சனை தான். ஆனால் அவனை எப்படி நாம் மேற்கொள்வது, அதுதான் மிக முக்கியமான ஒன்று. அவன் பாருங்க, ஆண்டவரால சாட்சி பெற்ற யோபுவே விட்டு வைக்கல. பிறகு நீ நானும் எவ்வளவு ஈஸியா பிடிச்சு மாட்டிக்கொண்டு நம்மை போட்டு விடுவான் என்று நாம் பார்க்கிறோம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நிற்கின்ற இடம் சரியானதாக என்று பார்த்துக் கொள்ள வேண்டும். உப்பரிக்கையில 2 பேர் நின்றாங்க பைபிள்ல. யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? 2 பேர் நின்றாங்க உப்பரிக்கை. ஒருத்தன் யாரு?
தாவீது. யுத்தத்திற்கு போக வேண்டியவன் யுத்தத்திற்கு போகாமல் உப்பரிக்கையிலிருந்து சுற்றி தன்னுடைய நகரத்தின் அழகை பார்த்து கொண்டிருக்கிறான். பாவம் செய்தான். இன்னொருத்தர் உப்பரிக்கையில் நின்றார். யார்? புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து. பிசாசு பெரிய தேவாலயத்து உப்பரிக்கையின் மேல் கொண்டு நிறுத்தி உலகத்தை முழுவதும் காண்பித்தான். அதனுடைய மகிமையை காண்பித்தான். ஆனா என்ன சொன்னார்? எனக்கு பின்னால போசாத்தானே என்று வேத வசனத்தை சொல்லி கடந்து சென்றார். அதுதான் உப்பரிக்கையில நின்ன 2 பேருக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். 2 பேருக்கும் அதே கண்ணின் இச்சைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஒருவன் வீழ்ந்து போனான். ஆனால் ஒருவரோ வேத வசனத்தினால் எழுந்து நின்றார் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பிசாசு இன்றைக்கு சிறிய காரியங்களை நமக்கு காண்பித்து, சிறிய காரியங்களை கொடுத்து, சிறிய உல்லாசங்களை கொடுத்து, சிறிய பாவ காரியங்களை கொடுத்து உன்னை அவனுடைய வலைக்குள் சிக்க வைத்து விடுகிறான். அதுக்கு பிறகு அதிலிருந்து வர்றது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை சிக்குவதற்கு முன்பே உனக்கு வழியை ஆண்டவர் காண்பிப்பார். ஆண்டவரே, இதிலிருந்து எனக்கு வழியை காண்பீம் என்று சொல்லி நீ ஜெபிக்கின்ற பொழுது உடனடியாக தூதர்கள் வருவார்கள். உடனடியாக தேவனுடைய பதில் கடந்து வரும். உன்னை கை கரம் பிடித்து தூக்கி விடுவார். அந்த பாவ காரியங்களில் இருந்து, அந்த சிக்கலில் இருந்து, அந்த பிரச்சனைகளில் இருந்து அருமையான வாலிப சகோதரனே, நீ தப்பித்துக் கொள்ள முடியும். இன்றைக்கு உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி காண? யோசேப்பை உன்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ரோல் மாடலாக வைத்துக்கொள். எவ்வளவு அழகாக தப்புகின்றார். ஆண்டவர் தப்பிப்பதற்கு ஒருவேளை அங்க தப்பு, ஐயோ எனக்கு வேற வழி இல்லையே, நான் என்ன செய்ய முடியும்? சூழ்நிலை அப்படி என்ன செய்துச்சு, கொண்டு வந்துச்சு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸோட போறீங்க, எல்லாரும் உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. சூழ்நிலை நான் என்ன செய்யறதுக்கு? ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் என்ன நீ தண்ணி அடிடான்னு சொல்லிட்டாங்க. நானும் தண்ணி அடிச்சிட்டேன். அந்த சூழ்நிலையிலிருந்து தப்பலாம் அல்லவா? அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைமையிலிருந்து நீ விலகி செல்லலாம் அல்லவா? சாரிங்க, சாரிடா அப்படின்னு சொல்லி எழுப்பி, அதனால என்ன வந்துருச்சு? என்ன உன்னுடைய டிகிரி கெட்டு போயிருமா? இல்ல உனக்கு கொடுக்கக்கூடிய பெரிய காரியங்கள் கெட்டு போயிருமா? அல்லவே அந்த பாவ காரியத்துல வீழ்ந்து விடாதபடி. எனக்கு தெரியும், அருமையான ஒரு வாலிபன் ஒரு முறை என்னோடு கூட ஒரு காரியத்தை பகிர்ந்து கொண்டான். நம்முடைய திருச்சபையில் உள்ள தம்பி தான். ஏண்டா நீ அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண அப்படின்னு கேட்டேன். அங்கிள், நான் உங்கள்கிட்ட பிரைவேட்டா சொல்றேன் அப்படின்னு. சரிப்பான்னு சொல்லி நான் வீட்டுக்கு போனோன்னு என்ன போன்ல கால் பண்ண. அங்கிள், நான் ஏன் அவனுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ண தெரியுமா? இவன் என்ன செய்யறான் தெரியுமா? பெப்சியில சாராயத்தை ஊத்தி எனக்கு கொடுத்தான். அப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு தேவையில்லை. அதை நான் கட் பண்ணி விட்டேன். இதுதான் அங்கிள், நான் எல்லாருக்கும் மத்தியில் வச்ச சொல்ல விரும்பல. அந்த தம்பியை அடுத்த நாள் நம்முடைய சர்ச்சில் பார்த்து நான் தட்டி கொடுத்தேன். நல்ல காரியமாப்பா, இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். பாவ காரியங்களுக்கு விலகி செல்வது இப்படித்தான். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை அவன் கட் பண்ணிட்டான். அவன் ஃப்ரெண்ட் வந்து என்கிட்ட சொல்றான், அங்கிள் இந்த சோன்சோ தம்பி என்கிட்ட பேசுறதே இல்லை. ஆமா, ஏன் எப்படி அவன் பேசுவான்? அவனை எப்படிப்பட்ட காரியத்துல கொண்டு போய் நிப்பாட்டின? எப்படி அவனை வழிநடத்தின? அவன் ஆண்டவருக்குள் இருந்தபடியினால் அந்த தப்பிப்பதற்கான வழியிலிருந்து அவன் தப்பித்து விட்டான். அதே போல அருமையான தம்பியே, என் அருமையான தங்கையே, என் அருமையான பெற்றோரே, ஆண்டவர் தப்பிப்பதற்குரிய வழியை கொடுப்பார். நீ அதை கட் பண்ணணும்னா கட் பண்ணிட்டு போயிரு, தேவையில்லை. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாங்கு தந்த சாத்தான். மூன்றாவதாக கடைசியாக பாருங்கள், யோபு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். யோபுடைய 3 சிநேகிதராகிய தேமானியனான எலிபாசும், சூகியனான பில்தாதும், நாகமத்தியனான சோப்பாரும் யோபுக்கு நேரிட்ட தீமைகள் யாவையும் கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணி கொண்டு அவரவர் தங்கள் ஸ்தலங்களில் இருந்து வந்தார்கள். மூன்றாவதாக வேதனை தந்த உறவுகள். முதலாவது நற்சாட்சி தந்த கர்த்தர், இரண்டாவதாக பொல்லாங்கு தந்த சாத்தான், மூன்றாவதாக வேதனை தந்த உறவுகள். வேதனையில் ஆதரவாய் இருக்க வேண்டியவர்கள் தவறான ஆலோசனை கொடுக்கின்றார்கள். யார்? நண்பர்கள். இன்னும் பின்னால நீங்கள் வாசிக்கணும் அவனுடைய உறவுகள். 12வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் தூரத்தின் வருகையில் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது
அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுது போதும், அவனை உரு தெரியாமல் சத்தமிட்டு அழுதார்கள். தெரியல எவ்வளவு அழகா இருப்பான் யோபு, இப்ப பார்க்க முடியல, நாற்றம் இல்லையா, அந்த பருக்கள்ல இருந்து வர்ற நாற்றம். உங்களுக்கு நல்லா தெரியும், சிக்கன் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் வந்திருந்தவங்களுக்கு எதுக்கு அவங்களுக்கு படுக்கிற இடத்துல சந்தனம் இதெல்லாம் போடுறாங்க தெரியுமா? அந்த எல்லா சீல் வச்சிருக்கோம், அதுல இருந்து நாற்றம் வரும், ஒரு மாதிரி ஒரு ஸ்மெல் வரும். அதே போல இங்க இவன் உரு தெரியவில்லை, நாற்றம். எப்படி இருந்தவன் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைமை. அப்ப என்ன செய்திருக்கணும்? வந்து அவனுக்கு ஆறுதலா இருந்திருக்கணும். அதற்கு பதில் அவனுக்கு வேதனை கொடுக்கின்றதை பார்க்கிறோம். எளிமையான தேவனுடைய பிள்ளைகளே, உறவுகள் எப்பவும் அப்படித்தான். அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, நீ வேதனையில இருக்கிற சமயத்துல நீ தான் சர்ச்சுன்னு போனியே, ஜபம் பண்ணியே, உபவாசம் இருந்தியே, இப்ப பாரு உனக்கு இந்த நிலைமை. அப்படித்தான் சொல்லுவார்கள், அப்படித்தான் உலகம் சேர்ந்து கொள்ளும். அதுதான் இந்த உறவுகள், இந்த நண்பர்கள். ஆண்டவர் சாட்சி கொடுத்தார், பிசாசு வேதனையை கொடுத்தான். இங்கே உறவுகளும் வேதனையை கொடுக்கின்றதை பார்க்கிறோம். வாசிங்கள் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள். அந்த மாதம் 24ஆம் தேதியிலே இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக் கொண்டவர்களாய் கூடி வந்தார்கள். இஸ்ரவேல் சந்ததியார் மறு ஜாதியாரையும் விட்டு பிரிந்து வந்து நின்று தங்கள் பாவங்களையும் தங்கள் பிதாக்களின் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டார்கள். இத அறிக்கையிடும் சொல்லி இருக்கலாம். பிதாக்களுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நீ அறிக்கையிடு. ஆனால் யோபுவுக்கு ஒரு தர்ம சங்கடத்தை உண்டாக்குகின்றார்கள். அவனுடைய விசுவாசத்திற்கு ஒரு கேள்விக்குறியை உண்டாக்குகின்றார்கள். அவனுடைய விசுவாச ஜீவியத்தை கேள்வி கேட்கின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு சொந்த பந்தம் காணும், நீங்க ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறீங்கன்னா வருவாங்க. இவன் என் சித்திக்க மகனுக்க மகளுக்க அந்த வழி ஏதோ ஒரு வழியில சொந்தமாக அதை சொல்லிக்கிட்டு வருவாங்க. அதே இது நீ ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில வியாதி படுக்கையில ஒரு பயம் வரமாட்டான். போனா எங்க காசை கேட்டுருவானோ, ஒருவேளை பணம் கொடுக்க வேண்டியது வந்துருமோ அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன செய்து விடுவார்கள்? ஓடி ஒளித்து விடுவார்கள். இல்லைன்னா வந்தாலும் பிரச்சனை தான். எதையாவது ஒண்ணு சொல்லி, எதையாவது நம்மை வேதனைப்படுத்தி, எதையாவது ஒரு கடுமையான வார்த்தைகளை சொல்லி நம்மை வேதனைப்படுத்துவார்கள். இது நீங்க எல்லாரும் உங்க வாழ்க்கையிலையும் பார்த்திருப்பீங்க, என் வாழ்க்கையிலையும் நான் பார்த்திருக்கிறேன். ஆனால் இங்கே யோபுடைய வாழ்க்கையிலும் அப்பதான் பெரிய பெரிய நண்பர்கள். இன்னைக்கு நீங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்க, இல்ல நண்பே உறவேன்னு சொல்றீங்க, பாத்தீங்களா? எல்லாரும் வர்றான், வந்து உரு தெரியாம ஒரு வேதனையில இருக்கிறான். எதுக்குடா இந்த ஒரு நிலைமை உனக்கு அப்படின்னு அவனுக்கு விசுவாசத்தை கேள்வி கேட்கிறாங்க. அந்த பின்னால் உள்ள அதிகாரங்களை எல்லாம் வாசித்து பாருங்க. யோபுவோடு கூட பேசுவாங்க. இதெல்லாம் எதற்கு, இப்படிப்பட்ட ஆண்டவர் எதற்கு என்று பல்வேறு காரியங்களை பேசுவாங்க. இதுதான் நம்முடைய உறவுகளும் நம்முடைய நண்பர்களும் நமக்கு செய்கின்ற ஒரு காரியம். வாசியுங்கள் எசேக்கியேல் 27ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உன்னிமித்தம் சத்தமிட்டு புலம்பி மனம் கசந்து அளந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக் கொண்டு சாம்பலில் புரண்டு வந்தவங்க என்ன செய்யறாங்க? இதே போல துக்கம் கொண்டாடுறாங்க. தலைமையில புழுதியை போட்டுட்டு அவனே துக்கத்துல இருக்கிறான், அவனே வேதனையில இருக்கிறான். அவனுடைய வேதனையை நீக்குவதற்கு ஏதாவது சொல்ல முடியுமா? இல்ல. நல்ல சமாரியன் அவன் என்ன செய்தான்? விழுந்துக்கு எழுந்த உடனே காயத்தை கட்டி அவனுக்கு குடிப்பதற்கு கொஞ்சம் கொடுத்து அவனுடைய சொந்த வாகனத்தின் மேல் ஏற்றி கொண்டு போனான். இதுதான் இன்றைக்கு தேவை. சோர்ந்து போன ஆத்மாவுக்கு நல்லதாக 2 வார்த்தை சொல்லி அவர்களுடைய காயங்களை கட்டி சொந்த வாகனத்துல கொண்டு அவனை பேழைக்குள்ளாலே விடுவதுதான் உண்மையான ஒரு கிறிஸ்தவ ஊழியம் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பதிலாக தலையில வாரி அடித்துக் கொண்டு ஐயோ என்று சொல்லிக்கொண்டு ஓஹோ என்று சொல்லிக்கொண்டு அழுவதினாலேயோ அவர்களுக்காக துக்கம் கொண்டாடுவதையோ ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. அதை அந்த சுகவீனத்தில் இருக்கிறவனும் எதிர்பார்ப்பதில்லை என்று நாம் பார்க்கின்றோம். நண்பர்கள், குடும்பங்கள் ஒரே
உதவி செய்தால் போதும். இப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு செய்யாமல் இருந்தாலே போதும். இந்த இப்படிப்பட்ட உறவுகளை எப்படி தெரிஞ்சு கொள்ள முடியும் தெரியுமா? உனக்கும் எனக்கும் பிரச்சனைகள் வருகின்ற பொழுது, உனக்கும் எனக்கும் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகின்ற பொழுது, நாம் பிரச்சனையில் இருக்கின்ற பொழுது, சரீர பலகீனத்தில் இருக்கின்ற பொழுது, எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள், எப்படிப்பட்ட உறவுகள் நமக்கு இருக்கிறது, வேதனை தரக்கூடிய உறவுகளா, வேதனை தரக்கூடிய நண்பர்களா என்று நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு பெற்றோர பிள்ளைகள் கூட என்ன செய்துட்டு போயிடுறாங்க, தூக்கி விட்டுட்டு போயிடுறாங்க. ஒரு முறை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், நான் அலுவலகத்துக்கு போச்சு, ஒரு வயசான அம்மா ஒரு சின்ன பையோடு கூட குளோரி சர்ச் வாசல்ல உட்கார்ந்து இருந்தாங்க. நான் முதல்ல கண்டுக்காம உள்ளால போயிட்டேன். உள்ளுக்கு போயிட்டு பிஷப் கிஷோர் ஐயாவிட்ட கேட்டேன். அந்த அம்மா, ஐயா நான் வரச்சுலயும் அந்த அம்மா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அடுத்து சத்யகுமார் ஐயா வந்தாங்க, அவங்களும் வந்து சொன்னாங்க. சரி என்ன அந்த அம்மாவுக்கு தேவைன்னு நம்ம போய் பார்ப்போம் அப்படின்னு போய் பார்த்தோம். காலமே விடிய காலம் ஒரு 7 மணிக்கு என் பையன் கொண்டு வந்து, அம்மா நீ இதுல இருந்துக்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டான். என் பையன் கண்டிப்பா வருவான் ஐயா. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க, என் பையன் கண்டிப்பா வருவான் என்ன கூட்டிட்டு போறதுக்கு. சரி எங்க இருக்கிறீங்கம்மா? கோடம்பாக்கத்துல அந்த ஒரு தெருவுல ஒரு பெரிய ஆலமரம் நிற்கும் அந்த தெருவுல. அப்ப அந்த எங்க கூர்கா சொல்றான், கோடம்பாக்கத்துல நிறைய இடத்துல ஆலமரம் நிக்குது ஐயா, எந்த தெரு? அந்த அம்மாவுக்கு தெருவை சொல்ல தெரியல. ஒரு 80 வயது இருக்கும். சரிம்மா நீங்க உட்காந்துருங்க, உங்க மகனுக்கு போன் நம்பராவது உங்கள்கிட்ட இருக்கா? இல்லையா. அவன் வருவான் ஐயா, என் பையன் ஐயா, அவன் வந்துருவான். சரின்னு சொல்லி நாங்க விட்டுட்டு, சரி நான் 4 மணிக்கு பிஷப் அம்மாவை அவங்க ஸ்கூல்ல போய் கூப்பிட்டுட்டு வருவேன். அதுக்காக நான் கார் அப்பவும் அந்த அம்மா உட்கார்ந்து இருக்காங்க. அம்மா சாப்பிட்டீங்களான்னு கேட்டோம். இல்ல நான் சாப்பிடல. என் பையன் எப்படி வந்து என்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவான். அப்ப நான் உடனே நானும் கிஷோரையாவும் அந்த குர்காவை சொல்லி, பக்கத்துலதான் அம்மா உணவகம், போய் ஒரு டோக்கன் வாங்கிட்டு வந்து சாப்பாடு வாங்கி கொடுறா அப்படின்னு அவன் கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்தான். இல்ல இல்ல கடைசி வரைக்கும் நாங்க புறப்பட வரைக்கும் இந்த சாப்பாடு அவங்க சாப்பிடல. என் பையன் வருவான், என்ன ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போவான், என் மகன் வருவான். உங்க மகன் என்ன வேலை செய்யறார்? ஆபீஸ்ல பெரிய ஆபீஸரா இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அடுத்த நாள் போச்சுலையும் அங்கேயே தூங்கி இருக்காங்க, வரல. கடைசியில் தான் சொன்ன, அம்மா உங்க பையன் வரமாட்டாவல, அதுக்குதான் இங்க கொண்டு வந்து நீங்க எக்ஸ்ட்ரா லக்கேஜ்னு போட்டுட்டு போயிட்டான். நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களை நாங்க ஒரு நல்ல ஒரு முதியோர் இல்லத்துல சேர்த்து விடுறோம். இல்லையா, என்னோட எல்லாத்துலயும் கையெழுத்து வாங்கிட்டானே. நல்ல மகன், உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வர்ற மகன் எல்லாத்துலயும் கையெழுத்து. ஏன்னா வீடு எல்லாம் அவங்க பேர்ல இருந்துச்சு, எல்லாத்தையும் என்ன செய்துட்டான், எழுதி வாங்கிட்டு இனி இந்த கிளவியால எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு கொண்டு வந்து போட்டுட்டு போயிட்டான். சரின்னு சொல்லி நாங்க நம்முடைய அன்பகத்துல போன் பண்ணி சொல்லி அவங்களை அங்க அனுப்பி விட்டோம். ஒரு 3 மாதங்கள் உயிரோடு இருந்திருப்பாங்க. கடைசி வரைக்கும் என் மகன் வருவான், ஐயோ அங்க வந்து என் மகன் தேடுவான், அங்க வந்து என் மகன். நாங்க சொல்லியிருந்தோம், உங்க மகன் மட்டும் தேடி வந்துட்டால் இந்த கூர்கா என்ன செய்வார், கூட்டிக் கொண்டு அன்பகத்துக்கு வந்து விடுவார். நீங்க கவலைப்படாம இருங்க. சாகிறதுக்கு கொஞ்சம் முன்னால கூட என் மகன் வந்துருவான், என்ன அங்க கொண்டு விடுங்க. கடைசி வரைக்கும் வரவில்லை. என்ன செய்வது என்று எங்களுக்கும் தெரியவில்லை. பேப்பர்ல போட்டாங்க, கொடுத்தோம். 1 நாள் 2 நாள் வெயிட் பண்ணோம் ஃப்ரீசர் பாக்ஸ்ல, ஒன்றுமில்லை. 3வது நாள் சொல்லிட்டாங்க அந்த ஓல்டேஜ் ஹோம்ல, இல்லையா அடக்கம் பண்ணிடுவோம், இனி நம்ம என்ன செய்ய முடியாது, வெயிட் பண்ண முடியாது. அடக்கம் செய்யும். இன்றைக்கு வரைக்கும், இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க மகன் வரவே இல்லை, அவன் மகன் யாருன்னு தெரியாது. இதுதாங்க உறவுகள் செய்வது. இதுதான் இந்த உறவுகள். இன்றைக்கு உள்ள பெத்த தாயையும் பெற்றோரையுமே கண்டுக்காத பிள்ளைகள், அதை பாரமாக. ஆனால் அந்த வெற்று பேப்பர்ல மட்டும் தாயும் தகப்பன் என்ன செய்யணும், கையெழுத்து போட்டு கொடுத்துரும். நல்ல பிள்ளைங்க என்ன செய்யணும், அதை வாங்கக்கூடாது. தாங்கள் சம்பாதித்து அப்படி ஒரு இடத்தை கட்டிட்டு, அம்மா அப்பா வாங்க நான் இப்படி வைத்திருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு உறவுகள் அப்படித்தான், அவர்கள் அப்படித்தான் காணப்படுவார்கள். வேதனைகளை தவிர பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. இல்லை, ஆண்டவரை ஒரு வசனம் பைபிள்ல உண்டு, தாயின் தகப்பனும் கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். அப்ப தாயின் தகப்பனும் கூட கைவிட வேண்டிய ஒரு நேரம் உண்டு. ஆண்டவர் ஒருவர் தான் பாதுகாக்கக்கூடியவர், வழி நடத்தக்கூடியவர். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்க்கையில் உறவுதான் பெரிது,
நண்பர்கள் தான் பெரிது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறாயோ? அல்ல, ஆண்டவர் ஒருவர் தான் பெரியவர். உறவுகளை காட்டிலும் நண்பர்களை காட்டிலும் ஆண்டவர் தான் பெரியவர். ஆண்டவர் தன்னுடைய தாயை ஏன் யோவான் இடத்துல ஒப்பு கொடுத்தார்? அவருக்கு சொந்த சகோதரன் யாக்கோபு நிக்கிறாப்புல, எல்லாரும் இருக்கிறாங்க இல்லையா? எப்பா, நான் இந்த குடும்பத்துக்கு மூத்த மகன், எனக்கு பிறகு அம்மாவை நீ கவனிச்சிக்கன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே. ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த உறவுகள் எல்லாம் வேதனையைத்தான் கொடுக்கும். உறவுகள் இல்லாத அந்த யோவான் என் தாயை நேசிப்பான், அவர்களை பாதுகாப்பான் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தபடியினால, சீசனே அதோ உன் தாய், ஸ்திரியே அதோ உன் மகன் என்று சொல்லி கடந்து சென்றார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பம், நண்பர்கள் எல்லாமே வேதனை கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். தேவனோடு கூட உன்னுடைய தனிப்பட்ட அந்த உறவு நீ ஆண்டவரோடு ஏற்படுத்தி வைத்திருக்கிற பாத்தியா, அந்த ஐக்கியம் தான் உன்னை வழிநடத்தக்கூடியதாக, உன்னோடு கூட இருக்கக்கூடியதாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்கள். அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தியீனமாய் பேசுகிறேன். நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேக தரம் மரண அவஸ்தையில் ஆகப்பட்டவன். யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன். பெரிய உபத்திரவங்கள், யூதரால், சொந்த ஜனத்தால். உறவுகளை விட்டுருங்க, மற்றவங்களை எல்லாம் விட்டுருங்க, சொந்த ஜனத்தால் பல அடிகள் அடிக்கப்பட்டவன். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த உலகத்துல உறவுகளாக இருந்தாலும் சரி, உன்னுடைய சொந்த ஜனமாக இருந்தாலும் சரி, அனைத்தும் உனக்கு வேதனை கொடுக்கக்கூடியது கிறிஸ்து ஒருவர் தான். உனக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர், உன்னுடைய பிரச்சனையில உனக்கு கரத்தை கொடுத்து நீ உன்னை தூக்கி விடக்கூடியவராக இருக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே அந்த கிறிஸ்துவோடு உன்னுடைய உறவை ஐக்கியப்படுத்திக்கொள், அந்த தேவனோடு உன்னை ஐக்கியமாக வைத்துக்கொள். யாரும் சரி, மனைவி கைவிட்டாலும் சரி, பிள்ளைகள் கைவிட்டாலும் சரி, இந்த உலகமே ஒன்றுமில்லை என்று போனாலும் சரி, அவர் உன்னோடு கூட அங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறவராக, அந்த வேதனைகளின் மத்தியில அந்த வேதனைகளை தன்னுடைய வேதனையாக ஏற்றுக்கொண்டு உன்னை பாதுகாக்கின்றவராக இருப்பார். அதைத்தான் இங்கே யோபு உணர்ந்து கொண்டான். நண்பர்களும் இல்ல, மனைவி தூஷித்து ஜீவனை விடுறான் என்றான். நண்பர்கள் வந்து ஐயோ இந்த நிலைமை உனக்கு வந்துடுச்சு, எவ்வளவு ஆண்டவருக்கு ஐக்கியமா இருந்த அப்படின்னு இவனுக்கு ஒவ்வொரு காரியங்களை பட்டியல் போடுறாங்க. சோ நண்பர்களும் இல்லை, உறவும் இல்லை, யாரும் இல்லை, தேவன் ஒருவரே. அதனாலதான் அவன் சொன்னான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். தேவனோடு நெருங்கி வாழுகின்றவர்கள் சாத்தான் பிரச்சனைகளை கொடுக்கலாம், ஆனால் அவர்கள் தோற்று போக மாட்டார்கள். ஒரு நாளும் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தோற்று போனதில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளையை, இன்றைக்கு நீ தேவனோடு கூட, பக்தன் பாடினான், தேவனே உம்மண்டை நான் சேர்வது, அந்த ஆண்டவரண்டை நீ நெருங்கி சேர்ந்து விடு, அவரோடு ஐக்கியமாக்கி விடு. இந்த உலகத்துல ஒன்னும் யாரும் பிரிக்க முடியாது, யாரும் அசைக்க முடியாது. எத்தனையோ தேவ மனிதர்களுடைய கடைசி அந்த பார்ட்ட பாருங்க, கடைசியாக அவர்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை பாருங்க. அந்த அவர்கள் ஆண்டவரோடு கூட ஐக்கியம் கொண்டிருந்தபடினா, அவர்கள் ஆண்டவரோடு கூட ஐக்கியத்தை வைத்திருந்தபடியினால் வெற்றியுள்ள வாழ்க்கை செய்து கடந்து சென்றார்கள். பில்லி கிரஹாம், அவர் மரண படுக்கையில இருக்கிறார். அமெரிக்கன் பிரசிடென்ட் அவரை பார்க்க வந்திருக்கிறார். 2 பேரும் நண்பர்கள். அப்ப அவர் கேட்டாராம், அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப், ரெஸ்பெக்டட் இவாஞ்சலிஸ்ட், நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். அந்த மரண சிங்கிங் ஸ்டேஜ் அப்பா பில்லி கிரஹாம் சொன்னாங்க, எஸ் பிரசிடென்ட், யூ ஆஸ்க் த क्वेश्चन. ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து ஆண்டவர் மீண்டும் நீங்கள் இந்த உலகத்தில் ஜீவனோடு கூட இருக்க விரும்புவீர்கள் என்றால் நீங்க என்ன செய்வீர்கள் என்று. பில்லி கிரஹாம் சிரித்து விட்டு, ஐ வில் நெவர் கம் பேக் ஃப்ரம் மை ஜீசஸ். இயேசு அண்டை இருந்து நான் வரவே மாட்டேன். He will give you a nice wife. No, I don't want. I want to be in the presence of my Jesus. ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நான் இருக்க விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் இவ்வுலக வாழ்க்கையிலிருந்து கடந்து சென்றார்.
அதுதான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரோடு கூட கொள்ளுகின்ற அந்த ஐக்கியம், ஆண்டவரோடு கொள்ளுகின்ற அந்த உறவு, அந்த உறவை விட்டு எந்த ஒரு மனிதனும் வெளியிலே வருவதை என்ன செய்ய மாட்டான், விரும்ப மாட்டான். அந்த உறவோடு கூட காத்திருப்பதிலே தான் முக்கியத்துவம் கொடுக்கின்றவனாக இருப்பான். போலிகார் என்று சொல்லுகின்ற நம்முடைய ஆதி திருச்சபையினுடைய தந்தை என்று அழைக்கப்படுகின்ற போலிகார்ப்பை தீயிட்டு கொளுத்துவதற்காக ரோம மன்னன் கட்டளை கொடுத்தான். விறகு இறகு எல்லாத்தையும் அடுக்கிட்டு இருக்கிறாங்க, மேல இவர் கட்டி வச்சிருக்கிறாங்க. சீக்கிரம் கொளுத்துப்பா, சீக்கிரமா கொளுத்தி விடு. அப்ப அந்த போர் வீரன் கேட்கிறான், உங்களுக்கு பயம் இல்லையா சாகிறது? இல்ல இல்ல, நான் அவர்கிட்ட போயிருவேன், அவருடைய மார்புல சாஞ்சிருப்பேன், அவரோடு கூட ஐக்கியம் கொள்ளுவேன், அதனால சீக்கிரம் என்ன அனுப்புங்க, சீக்கிரமா தீய கொளுத்தி விடு, தீ எரியட்டும், பற்றி பிடிக்கட்டும். இந்த சரீரம் ஒளிந்து போகும், இந்த ஆத்மா என் தேவன் அவரோடு கூட நித்திய நித்திய காலமாய் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், என்னுடைய கனவுல நான் நினைத்திருந்த அந்த வாழ்க்கை எனக்கு கிடைத்து விடும் என்று சொன்னான். அதை போலத்தான் இங்க யோபுவும் சொல்லுகிறார். இதெல்லாம் போனாலும் ஒண்ணு இல்லை, உயிர் போனாலே ஒன்றும் இல்லை, அந்நிய கண்களால் அல்ல சொந்த கண்ணால் காண்பேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில உன்னுடைய கிறிஸ்தவ நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது? 3 காரியங்களை பார்த்தோம். முதலாவது நற்சாட்சி தந்த கர்த்தர், இரண்டாவது பொல்லாங்கு தந்த சாத்தான், மூன்றாவது வேதனை தந்த உறவுகள். இந்த உலகமும் இந்த மற்ற எல்லா காரியங்களும் அப்படித்தான் இருக்கும். உனக்கு சாட்சி கொடுக்கின்ற ஒருவர், உனக்காக இருக்கின்ற ஒரே ஒருவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பக்தன் பாடினான், ரட்சா பெருமானே பாரு, புண்ணிய பாவம் மண்டினோம் என்று சொல்லி அந்த ரட்சா பெருமானத்தை நீ கடந்து வா, உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். இருந்தவாறு தலைகளை வணங்கி செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, யோபுவும் சாத்தானும் ஆண்டவரே, அந்த இடத்துல நீர் ஒருவர் தான் ஆண்டவரே அவனுக்கு நற்சாட்சியை கொடுத்து அவனை பாதுகாத்துக் கொண்டீர். உலகத்தின் உறவுகள் அனைத்தும் அவனை வேற்றுமையாக பார்த்தது, அவனை ஆண்டவரை ஒளிந்து போய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பார்த்தது. எங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்தில் நாங்களும் இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ளாக கடந்து வருவோம் ஆண்டவரே. உம்மோடு கூட ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள, அந்த உம்முடைய அந்த பிரசன்னத்துல நாங்கள் எங்களுடைய ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபைதார். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து உலகம் அனைத்திலும் உள்ள திருச்சபையோடு இணைந்தவர்களாக ஜெப புஸ்தகத்துல 13ஆம் பக்கத்தில் இருக்கின்ற அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதரே இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மருத்துவரிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மருத்துவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் இந்த விசுவாசத்திலே நிலைநிறுத்தி நித்திய ஜீவ கரையிலே சேர்ப்பாராக. ஆமென். உட்காருவோம். அறிவிப்புகள். ஒருவேளை கடந்த நாட்களை நீங்க ஆங்கிலிக்கன் டிவோஷன்லயே பார்த்திருப்பீங்க. நம்முடைய ஆலயத்தில் சுமார் 18 ஆண்டுகளுக்கு மேலாக ஒவ்வொரு லெந்து காலங்களிலும் கர்த்தருடைய செய்தியை பகிர்ந்து கொண்டு வந்த அருமையான கர்த்தருடைய தாசன் மிஸ்டர் சத்யதாஸ் ELM மேல்நிலை பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் அவர்கள் கடந்த வாரத்தில் கர்த்தருக்குள்ளாக அமைதியாக நித்திரை அடைந்தார்கள் என்பதை மிகுந்த வருத்தத்தோடு கூட தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். சுமார் 18 ஆண்டுகளுக்கு மேலாக என்னோடு கூட ஒரு நெருங்கிய தொடர்பில் இருந்த அருமையான தேவதாசன், நான் CSL இருக்கின்ற பொழுதும் அவர்கள் கடந்து வந்து ஆலயத்திலே கர்த்தருடைய செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த நம்முடைய குடிசைக்கு கடந்து வந்த போதும் அவர்கள் கடந்து வந்து கர்த்தருடைய செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். அவர்கள் ஒரு பிரச்சனையில இருந்த பொழுது நம்முடைய திருச்சபையில ஜெபம் பண்ணி அவங்க அந்த பிரச்சனையிலிருந்து அவர்களுக்கு வெற்றி கிடைத்தது உங்களுக்கு தெரியும். நம்ம குடும்பமாக
நம்முடைய ஆலயத்திலே வந்து ஸ்தோத்திர காணிக்கை சொல்லி சாட்சி சொல்லிவிட்டு கடந்து சென்றார்கள். அவர்கள் தன்னுடைய சுய நினைவை இழந்த பின்பு தான் சுமார் ஒரு 2 வருஷம் தான் நம்முடைய ஆலயத்துல லெந்து காலங்கள்ல அவங்க கடந்து வரவில்லை. மற்ற மாதிரி அனைத்து லெந்து கால நிகழ்வுகளிலும் சில நேரங்களில் நான் விடுமுறைக்கு செல்கின்ற பொழுதும் நம்முடைய ஆலயத்திற்கு கடந்து வந்து கர்த்தருடைய செய்தியை சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த குடும்பத்தினுடைய அந்த துக்க காரியங்களில நாமும் சேர்ந்து பங்கு கொள்வோம். அருமையான அவருடைய ஆத்துமா இளைப்பாறுவதற்காக சத்யதாஸ் என்கின்ற அவருடைய பெயருக்கு ஏற்ற விதத்துல ஒரு சத்தியநாதனாக அவர் காணப்பட்டார். ஆகவே அவரை இழந்து துக்கத்தில் இருக்கின்ற அவருடைய மனைவிக்காக, அவருடைய பிள்ளைகள், பேர குழந்தைகள் அனைவருக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். தன்னுடைய 75வது வயதில ஓட்டத்தை முடித்து நீதியின் கிரீடத்தை காத்துக் கொண்டார்கள். அவர்களுக்கு மகன் அந்த லுத்தரன் குரூப்ல ரூஃபஸ் சத்யநாதன், நம்முடைய பிஷப் அம்மாவுக்கு ஸ்டூடெண்ட், அவன் போட்டிருந்தான். அப்பாவுடைய அந்த கடைசி நேரங்கள்ல நான் அப்பாவிட்ட இருந்தேன், என்னை கூப்பிட்டு நான் இயேசு சாமி கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிக்கொண்டார். அருமையான ஒரு மரணம். இதுதான் கர்த்தருக்காக இருக்கின்றவர்கள், கர்த்தரோடு கூட இருக்கின்றவர்களுடைய மரணப்படுக்கை. ஆகவே நாம் அவர்களுக்காக ஒரு நிமிடம் எழுந்து நின்று மௌன அஞ்சலி செலுத்தி ஜெபித்து கடந்து செல்வோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையான ஊழியக்காரன் திரு சத்யதாஸ் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தனக்கு நேரம் கிடைத்த பொழுதெல்லாம் ஆண்டவரே உமக்காக திருப்பணி செய்த ஒரு மகன், ஒரு போதகருடைய மகன். ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களுடைய ஆலயத்திலே அவர்கள் கொடுத்த செய்திகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, தொடர்ந்து அவரை போன்ற அந்த விசுவாச வாழ்க்கையிலே அவருடைய பேர குழந்தைகளும் பிள்ளைகளும் ஆண்டவரே கடந்து செல்ல நீர் கிருபை செய்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறோம். அருமையான டீச்சருக்காக ஜெபிக்கிறோம். துக்கத்தில் இருக்கின்ற அந்த அருமையான தாயாரை நீர் ஆற்றுவீராக, தேற்றுவீராக. உடைய ஆறுதலும் சமாதானமும் அந்த குடும்பத்திற்கு கிடைத்திட கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். சரி, எல்லாரும் ஜெபம் பண்றீங்கல்ல? பாஸ்டருக்கு எங்க தெரிய போகுது? என்ன ஜெபம் பண்றீங்களா? உண்மையாட்டே ஆலய கட்டுமான பணிக்காக, ஆலயத்தினுடைய ஊழியங்களுக்காக, எனக்காக ஜெபம் பண்றீங்க. எனக்காக ஜெபம் பண்ணுவீங்க. நான் அடிக்கடி போன் பண்ணி எல்லாம் கேட்குறீங்க, ஜெபம் பண்ணாம இருக்க மாட்டீங்க. ஆனா நம்முடைய ஆலய ஊழியங்களுக்காக எல்லாம் நின்று போயிருக்கு பாருங்க. இதுகளுக்காக நீங்க தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை தோறும் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விரைவில் ஆலயங்கள் திறக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஒவ்வொருவரும் ஜெபிக்க வேண்டியவர்களாக காணப்படுகின்றோம். சரி பிள்ளைங்க, சட்ட வாக்கியம் சொல்லுங்க வாங்க. தலைப்பு என் நாமத்தினாலே அதை யோவான் யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நானே அதை செய்வேன். ஆமென். தலைப்பு ஆவியானவர். யோவான் 14:14 என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். தேங்க்யூ. தலைப்பு ஆவியானவர். யோவான் 14:14 நீங்களும் நாமத்தினாலே எதை கேட்டாலும் குமாரனு பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே
நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். இனி சொல்லு. தலைப்பு ஆவியானவர். நீங்கள் நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்கிறீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். என் நாமத்தினால் என் நாமத்தினாலே எதை கேட்கிறோ அதை நான் செய்வேன். யோவான் யோவான் 13:14 ஆவியானவர் யோவான் 14ஆம் அதிகாரம் 13 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். தலைப்பு ஆவியானவர். யோவான் 14:13 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். ஆவியானவர். யோவான் 14:13 நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். தேங்க்யூ. தலைப்பு ஆவியானவர். யோவான் 14:14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். தலைப்பு ஆவியானவர். யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரரில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். And I will do whatever you ask in my name, so that the Father may be glorified in the Son. You may ask anything in my name, I will do it. John 14:13 and 14. தலைப்பு ஆவியானவர். யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். தலைப்பு ஆவியானவர். யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். தலைப்பு ஆவியானவர். யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆவியானவர். யோவான் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனம். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமென். அடுத்த வார சட்ட வாக்கியம் நோட் பண்ணிக்கிங்க. தலைப்பு பெந்தேகோஸ்து. தலைப்பு பெந்தேகோஸ்து. வசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். அப்போஸ்தலர் 2-3-4 வசனங்கள். இந்த வாரத்துல தங்களுடைய திருமண ஆண்டு நிறைவு விழாக்களை கொண்டாடுவார். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் லயனல்
லயனல் ஸ்ரீஜித், மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஏசா அதிசயராஜ், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் எஸ் சாம்ராஜ். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆலயத்தின் சார்பில் இவர்களை வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். இவர்களுடைய திருமண ஆண்டு நிறைவு விழாக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவைகளாக காணப்படுவதாக. ஆசீர்வதியும் கர்த்தரே, ஆனந்தமிகவே நேசாவுதியும் சுத்தரே, நித்தம் மகிழவே வீசிரோவான ஜோதி கதிரிங்கே வீசியாயம் மனமானமே, ஆசாரியரும் வான்ராஜனும் ஆசீர்வதித்திடும். சபையாக நாம் இவர்களுக்காக ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, திருமண ஆண்டு நிறைவு விழாக்களை கொண்டாடுகின்ற அருமையான குடும்பத்தின் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. திருமண உறவுல நீர் காண செய்ய போகின்ற ஒரு புதிய ஆண்டிற்காக நன்றி ஆண்டவரே. மரணம் அவர்களை பிரிக்கின்றவரே, அவர்களுடைய குடும்ப வாழ்வில சமாதானத்தோடும் அமைதியோடும் காணப்பட கிருபைதாரும் உடைய ஆலயத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் எழுந்து முடிவு பாமாலையாக 44வது பாமாலை, நம்முடைய பாமாலை கீர்த்தனைகளில 44வது பாமாலை, பாமாலை 44. உன்னதமான கர்த்தரே, ஓய்வு நாளை தந்தீரே, அதற்காய் உம்மை போற்றுவோம், சந்தோஷமாய் ஆராதிப்போம். 44வது பாமாலை, எழுந்து பாடுவோம். புஸ்தகத்துல 13ஆம் பக்கத்தை எடுத்துக்கொள்வோம். 13ஆம் பக்கம்
கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். பர மண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றென்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ஆமென். கர்த்தாவே உம்முடைய இரக்கத்தை எங்களுக்கு காண்பியும். உம்முடைய ரட்சிப்பை எங்களுக்கு அருளி செய்யும். உம்முடைய பணிவிடைக்காரருக்கு நீதியை திருப்பியும். நீர் தெரிந்து கொண்ட ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியும். உம்முடைய சுதந்திரத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்தில் சமாதானத்தை கட்டளையிடும். தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவரும் இல்லை. பராபர் எங்கள் இருதயத்தை சுத்திகரியும். உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதேயும். ஜெபம் பண்ண கடவோம். பெருவாரை விஷவியாதிகள் நடமாடுகின்ற காலத்தில் செய்ய வேண்டிய ஜெபம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய ஜனங்கள் வனாந்தரத்திலே மோசேயும் ஆரோனையும் எதிர்த்து அவர்களுக்கு விரோதமாய் அடம் சாதித்து கலகம் செய்தது நிமித்தம் அவர்கள் மேல் கோபம் கொண்டு வாதையை வரவிட்டு தாவீது ராஜாவின் காலத்திலும் கொள்ளை நோயினாலே 70,000 பேரை சங்காரம் செய்து பின்பு உமது இரக்கத்தை நினைவு கூர்ந்து மற்றவர்களை ரட்சித்தீரே. இக்காலத்தில் கொடிய கொரோனா விஷவியாதினாலே வாரிக்கொள்ளப்படுகிற ஏழை பாவிகளாகிய எங்கள் மேல் மனதுருகி அப்பொழுது தேவரீ இரக்கமாய் பாவ பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு வாதையை நிறுத்தும்படி சங்கார தூதனுக்கு கட்டளையிட்டது போல இப்பொழுது எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இந்த கொடிய விஷவியாதியை எங்களை விட்டு நீக்கி அருளும் சுவாமி. ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். கிறிஸ்து பரத்துக்கேறின திருநாளுக்கு பின்வரும் ஞாயிறுக்கான சுருக்க ஜெபம். மகிமையின் ராஜாவாகிய தேவனே, உம்முடைய ஏகசுதனாகிய இயேசு கிறிஸ்துவை மிகுந்த வெற்றி சுரப்போது உமது பரம ராஜ்யத்துக்கு எழுந்தருள செய்தீரே. எங்களை திக்கற்றவர்களாய் விடாமல் எங்களை தேற்றும்படி உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடத்திற்கு அனுப்பி எங்கள் இரட்சகராகிய கிறிஸ்து முந்தி போயிருக்கிற அவ்விடத்திற்கே எங்களையும் உயர்த்தி அருள வேண்டும் என்று உம்மோடு பரிசுத்த ஆவியோடு ஒரே தேவனாக என்றைக்கும் ஜீவித்தரசாளுகிற அவரை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமென். தோத்திர ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நமது கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய கூட்டாண்மையும் பாதுகாவலும் வழி நடத்துதலும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் தங்கியிருப்பதாக. நாம் அனைவரும் எழுந்து பவனி பாடலாக 326வது பாமாலை 326. ரட்சா பெருமானே பாரும் புண்ணிய பாதம் அண்டினோம்
சுத்தமாக்கி சீரைத்தாரும் தேடி வந்து நிற்கிறோம். 326வது பாமாலை பாடுவோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கும்படியாக எங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை உம்முடைய சமூகத்திலே கொண்டு வரும்படியாக நீர் கொடுத்த பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வு நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. நாங்கள் இதை பரிசுத்தமாக ஆசரிக்க எங்களுக்கு கிருபை செய்தருளும். கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாரமாக அவர்களுக்கு காணப்படுவதாக இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடே போக கடவாம். நன்றி.